வணக்கம். இன்றைய கவிஞர் நேரத்தில் உள்ளூர் கவிஞர் சி கருணாகரசு கலந்து கொள்கிறார். அவர் தனக்கு பிடித்த கவிஞர் பற்றியும் அந்த கவிஞர் இயற்றிய பாடல் ஒன்றை பற்றியும் நமக்கு விளக்கம் அளிக்கவிருக்கிறார். கேட்போம். காற்றலையால் தமிழ் பரப்பி இணையத்தின் வழி எண்ணற்ற இதயங்களோடு கைகொழுக்கும் ஒளி 96.8ற்கும் அதன் நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். தமிழகத்தின் நெற்களஞ்சிய பகுதியில் பிறந்து தமிழ் சொற்களஞ்சியமாய் வலம் வந்து பாட்டுக்கோட்டை கட்டிய பட்டுக்கோட்டை கவிஞர் திரு கல்யாண சுந்தரத்தின் பண்புகள் பற்றியும் படைப்பு பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாத கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காத கெண்டை குஞ்சே என்று தன் 15வது வயதிலேயே அகிரிணைக்கும் அன்பு காட்டி எழுதியவர் பட்டுக்கோட்டை. மக்களின் பிரச்சனைகளான தொழிலாளர் பிரச்சனை, உழைப்பாளர் பிரச்சனை, விவசாயிகளின் பிரச்சனை என்று சமுதாய பிரச்சனைகளை பாமர வார்த்தைகளில் எழுதி மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர் பட்டுக்கோட்டை. இவரின் கவிதை தாகத்திற்கு வறுமை தடை போட மாட்டு தரகு முதல் தென்னை ஓலை விற்பனை வரை எண்ணற்ற தொழில் செய்தவர். அன்றைய பாட்டாளிகள் போராட்டத்திற்கு தமிழ் கொண்டு தோள் கொடுத்த உழைப்பாளி. இவர் பாடல்களில் அதிகார வர்க்கத்தினை சாடும் உக்கிரம் இருக்கும், உழைப்பாளர் வர்க்கத்திடம் உறவோடு கரம் கோர்க்கும் உன்னதம் இருக்கும். தத்துவ பாடல், காதல் பாடல், நகைச்சுவை பாடல், சீர்திருத்த பாடல் என்று எல்லா வகை பாடல்களிலும் சமுதாய அக்கறை இடையோடி இருக்கும். இவரிடம் ஒரு குறை, இவர் குறைந்த வயதே வாழ்ந்ததுதான். இவர் பட்டுக்கோட்டை உளி, எழுதியதெல்லாம் பாமரனின் வழி. இவர் ஏப்ரலில் பிறந்து மே மாதத்தை எழுதிய கவிஞன். ஆம், ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் பிறந்து தொழிலாளர் வர்க்கத்திற்காக எழுதிய கவிஞன். மக்களுக்காக எழுதிய மக்கள் கவிஞர் மகாதேவி படத்திற்கு எழுதிய பாடல் ஒன்று, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா என்று. அதில் உலகம் புதுவிதம், அதில் உள்ளங்கள் பலவிதம், பொல்லாங்கு செய்வோரும் பொய்கூறி வாழ்வோரும் பொறுமையை இழந்தோரும் பொறுப்புகள் மறந்தோரும் பொறாமை கொள்வோரும் தன்னல போக்கினால் இத்தரணியில் செழிப்பிற்கு தடைக்கல்லாய் நிற்பார்கள், நல்லோரின் பாதையிலே நச்சு முட்களாய் கிடப்பார்கள். இந்த வஞ்சக வலையிலே சிக்காமல் வாழ்ந்து காட்டணும் தம்பி, பிறர் வாழ்விற்கு நல்ல வழியை காட்டணும் தம்பி என்று அறிவுரையோடு ஒரு பொறுப்பையும் கொடுக்கின்றார் புத்திசாலித்தனமாக. கல்வனிடம் சாவியை கொடுத்தால் களவு போகாது என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த கருத்தை உணர்த்தும் கவிஞரின் வரி இதுதான். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. அடுத்து, ஆலமரமாய் அறிவு வளர்ந்து அகிலம் செழித்தாலும் ஆலமரத்தின் விடுதை அறுத்து அதன் அழகை குலைப்பார்கள், அங்கே அன்பை மறந்து அகிம்சை துறந்து. இப்படி அகிரிணை மனிதன் அலையும் உலகில் நீ அறிவுடன் வாழணும் ஒன்றாய், அவனையும் மாற்றணும் நன்றாய் என்பதை கவிஞர் எழுதுகிறார் இப்படி. இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. வெள்ளை கொடியை அசைத்து நின்றால் அதை வெட்டி வீட்டிட நினைக்கும், வீண் வாதம் செய்து சிரிக்கும், மனம் வெந்திடும் வார்த்தைகள் தெரிக்கும், உண்மைக்கு புறம்பாய் உலகை நெய்திட துடிக்கும். இவர்களிடமும் ஒதுங்கி வாழணும், இவர்களையும் ஒழுங்காய் மாற்றணும் என்பதை விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும், மனம் வெந்திடும் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகளாடும், பல வரட்டு கீதமும் பாடும், விதவிதமான பொய்களை வைத்து புரட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா என்கிறார் பட்டுக்கோட்டை. ஒரு தாவர இனத்திடம் கூட மனிதன் கருணையோடு நடந்து கொண்டதற்கு சாட்சி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. ஆனால் இன்று அனிச்சத்தின் மீது அமிலம் ஊற்றுகிறது, தளிர் செடி மீது தணலை வீசுகிறது. இதனால் தானும் தான் சார்ந்த சமுதாயமும் சீர்குலைந்து சிதைந்து மடிகிறது. பண்பற்ற செயலையே பணி என கொண்டோரிடம் பார்த்து நடக்கணும் தம்பி, இந்த பாறையை மாற்றணும் தம்பி என்று கவிஞர் கேட்டுக்கொள்ளும் வரிகள் இவைதான். அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும், அதன் அழகை குலைக்க மேவும், கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும், சிலர் குணமும் இதுபோல் குறுகி போகும், திருக்கு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா என்கிறார். நேயர்களே, பட்டுக்கோட்டையாரின் பாடல் வரிகளை கவனமாய் ரசிப்போம், கண்மூடி விழிப்போம், கவிஞர் வழி நடப்போம். நன்றி, வணக்கம்.
குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மருந்து சொல்லடா. இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா. வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மருந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மருந்து சொல்லடா. பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும். விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும். மனம் வெந்திடும் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகளாடும். பல வறட்டு கீதமும் பாடும். விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மருந்து சொல்லடா. அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும். அதன் அழகை குலைக்க மேவும். கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும். சிலர் குணமும் இது போல் குறுகி போகும் திருக்கு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மருந்து சொல்லடா. குருட்டு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா. இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மருந்து சொல்லடா. இதுவரை கவிஞர் நேரத்தில் கலந்து கொண்டவர் உள்ளூர் கவிஞர் சி. கருணாகரசு. அவருக்கு நம் நன்றி.